என்னதான் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஸ்ட்ரென்த்துக்கோ இல்லை ஹைப்பர்ட்ராஃபிக்கோ எழுதியிருந்தாலும் அதில் இருக்கிற ஃபுல் பெனிஃபிஷியல் வரணும் அப்படின்னா, ஃபுல் பெனிஃபிட்டும் வரணும் அப்படின்னா, நம்ம சில கீ பாயிண்டர்ஸ் வந்துட்டு பார்த்து தான் ஆகணும். ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் எழுதணும்னா எதிர்பார்க்குறது வந்துட்டு கன்சிஸ்டன்ட் ரிசல்ட். பிளாட்டூ வரதான் செய்யும், ஆனால் அதுக்காக பிளாட்டூலேயே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பிளான் வந்துட்டு ரிப்பீட்டிங்காக ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி ஆகிடக்கூடாது லாங் டேர்மில். இது பவர் லிஃப்டிங் டெம்ப்ளேட்ஸ் அந்த மாதிரிலாம் வரும்போது, பவர் லிஃப்டிங்னாலே உங்களுக்கு வந்துட்டு 2 months 3 monthsலாம் பார்க்குறது கிடையாது. அது லாங் ரன் தான் வரும். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு டோட்டல் வந்துட்டு ஏறும். இதே வந்துட்டு நீங்கள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, யூஸ்வலாக வந்துட்டு சொல்கிற 2 months 3 months, அதுவும் இந்த ஃபேட் லாஸ் சைக்கிள், அதுக்கப்புறம் இந்த பல்கிங் சைக்கிள், இதை ஒட்டி அப்படியே வந்துட்டு மாற்றிக்கிட்டே இருக்கலாம். ஃபேட் லாஸுக்குன்னு தனியாக ஒர்க் அவுட் இருக்கா, பல்கிங்குன்னு தனியாக ஒர்க் அவுட் இருக்காங்கன்னா அப்படி கிடையாது. இது எதுக்கு இந்த மாதிரி மாற்ற சொல்கிறதுனா, ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் மெத்தடில் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் மெத்தடில் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும். ஒன்றுத்தில் நீங்கள் ரிசல்ட் வராத போது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, ட்ரைனிங் பிளான் அப்படிங்கிறது ஃபிசியாலஜிக்கல் அப்படிங்கிறத விட சைக்கலாஜிக்கல் அப்படிங்கிற இன்ஃப்ளூயன்ஸ் வந்துட்டு அதில் அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ரிசல்ட் வரல அப்படிங்கும்போது நம்ம மாற்றும்போது இந்த இன்னொரு ட்ரைனர் சொல்கிறதா இல்லை இன்னொரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் சொல்கிறதா வந்து நல்லா இருக்கே அப்படிங்கும்போது பார்க்கலாம். இப்போ ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, காலங்காலமாக உங்களுக்கு ரிசல்ட் வருது அப்படின்னா யார் சொன்னாலும் நீங்கள் அதை மாற்ற தேவையில்ல. இது நான் சொல்லலை, எடி கோவன் அந்த மாதிரி பெரிய ஆளுங்கலாம் சொல்லுங்கள். இப்போ ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, அதில் உங்களுக்கு வந்துட்டு போரே அடிக்கல, ஆனால் நீங்கள் வந்து லாங் டேர்ம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கிடையாது. நீங்கள் எந்த ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ரிசல்ட் வருது அப்படின்னா அது வந்துட்டு உங்களுக்கு கிடையாது. இது வந்துட்டு எதுக்குன்னா, இந்த மாதிரி ட்ரைனிங் ப்ரோக்ராம் இது பண்ணும்போது சில மைண்ட் பிளாக்னாலையும் இல்லை ரிசல்ட் வரல, அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியல அப்படிங்கிறதுனாலையும் தவிக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோவிலேருந்து பயன் அடைஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரைனிங் பிளானோட டியூரேஷன். ஒரு ட்ரைனிங் பிளானை எடுக்கும்போதே காலங்காலமாக அதுதான் பண்ணணும்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. 2 மாதம் இல்லை 3 மாதம் அடிக்கிறீங்க, அதில் நல்லா ரிசல்ட் வந்தாலும் சரி, நல்லா ரிசல்ட் வரலனாலும் சரி, 2 மாதம் 3 மாதம் வச்சுட்டு அதுக்கப்புறம் முடிஞ்சோடனே அடுத்த ட்ரைனிங் பிளான் எடுத்துங்க. முடிகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்துட்டு அடுத்த ட்ரைனிங் பிளான் எடுத்துங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபேட் லாஸுன்னு கான்சன்ட்ரேட் பண்ணி நியூட்ரியன்ஸ்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி வச்சிங்கன்னா அடுத்த ட்ரைனிங் பிளான் எடுக்கும்போது பல்கிங் அப்படின்னு சொல்லி வைங்க, லீன் பல்கிங் சொல்லி வைங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஷஃபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து புது கோல் இருக்குது, ஷார்ட் டேர்ம் கோல் இருக்குது, அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். உங்களோட திங்கிங் டைனமிக்ஸும் வந்துட்டு கொஞ்சம் மாறும். இது ஒன்று. அதுக்கப்புறம் ரெப்ரேஞ்சுன்னு வரும்போது ரெப்ஸ் அண்ட் செட்ஸ் அண்ட் வெயிட் மல்டிபிள் பண்ணி வால்யூம்னு வருது. இந்த வால்யூம் கம்மி ரெப்பில் அதிக வெயிட் எடுத்தாலோ இல்லை அதிக ரெப்பில் கம்மி வெயிட் எடுத்தாலோ வந்துட்டு உங்களுக்கு ஹைப்பர்ட்ரோஃபிங்கிறது ஒரே மாதிரி தான் வரும். பட் இந்த இடத்துல எது டிஃப்ரென்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கம்மி வெயிட்டில் நீங்கள் அதிக ரெப் எடுக்கும்போது உங்களுக்கு எக்ஸசைஸ் எக்ஸிக்யூஷனில் மாஸ்டரி வேணும். நீங்கள் கம்மி ரெப்பில் அதிக வெயிட் எடுக்கும்போது உங்களால் அந்த ரெப்பே கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னா அதை நீங்கள் பண்ணி யூஸே கிடையாது. ஸோ அதிக ரெப்பில் கம்மி வெயிட்டு தூக்கும்போது என்னென்னா, ஒரே டெம்போ நீங்கள் வந்துட்டு 15 ரெப்பு 20 ரெப்புக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ஃபாலோ பண்ணணும், அதுவும் முடியாது. ஸோ ரெப் ஃபாலோ பண்ணுறதுலையும் ஒரு இது இருக்குது, டெம்போ ஃபாலோ பண்ணுறதுலையும் ஒரு ஸ்டெப் இருக்குது. டெம்போ பற்றி டீட்டெயிலாக லாஸ்ட் வீடியோவில் பேசியிருந்தோம். அதே மாதிரி வந்துட்டு சின்ன ரெப்பில் பண்ணும்போது எக்ஸசைஸ் எக்ஸிக்யூஷன் பண்ணுறது உங்களுக்கு அந்த பேசிக் ஸ்ட்ரென்த், அந்த ரெப்பை முடிக்கிறதுக்கான ஸ்ட்ரென்த் இருக்கும், அது ஒன்று இருக்குது. இப்போ டிஃபால்ட்டாக எல்லா விஷயத்துலையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10ங்கிற நம்பர் வந்துட்டு ஃபிக்ஸ் ஆகிடும். அதனால் ஸ்டார்டிங் டெம்ப்ளேட் யாருக்கு கொடுக்கும்போது என்ன பண்ணுவோம்னா 10 நம்பரில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, நான் ஸ்பெசிஃபிக்காக அது 6 to 8 ரெப் இல்லைனா 8 to 10 ரெப்ஸ் அப்படின்னு மாற்றணும். என்ன ஆகுனா, 10 ரெப்பில் முடிச்சது 8 ரெப்பில் முடிக்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு அது ஒர்க் ஆகும். நம்மளை கம்மியான பண்ண சொல்கிறாரு, அப்போ ஒழுங்காக பண்ணலாம், இல்லைனா வெயிட் அதிகமாக தூக்கி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்டில் வந்துட்டு ஏதோ ஒரு ஈஸியான கோல் கொடுத்த மாதிரி வரும். பட் ஆன் பேப்பர் ரெப் நான் குறைச்சேன், அது வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு மைண்டில் வந்துட்டு ஏதோ ஒரு ஈஸியான கோல் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஒரு ட்ரிக்குன்னு சொல்கிறத ஒரு பாயிண்டர். இதுக்கு அடுத்து என்னென்னா ஒர்க் அவுட் ஆர்டர்னு வரும்போது எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, லெக் டேன்னு எடுத்தோடனே ஃபஸ்ட்டு வந்துட்டு சீட்டட் லெக் கர்ல், இல்லைனா வந்துட்டு லெக் எக்ஸ்டென்ஷன், அதுக்கப்புறம் இல்லைனா வந்துட்டு பார்பல் ஸ்குவாட்டில் ஆரம்பிப்பாங்க, சீட்டட் கர்ல்லாம் வந்துட்டு கடைசியில் போட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரே ரொட்டீனை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். என்ன ஆகும்னா, எதுக்கு பண்ணுறோம் அப்படிங்கிற சில பேர் அலர்ட்டாக இருப்பாங்க, அவங்களாம் நான் சொல்கிறேன். நிறைய பேருக்கு வந்துட்டு வந்தோம் கடமைக்கு பண்ணோம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ உங்களை மாதிரி ஆளுங்க என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு நாளைக்கு இந்த ஆர்டரில் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ஒரு 2 வாரத்துக்கு வந்துட்டு நீங்கள் குவாடை வந்துட்டு
ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் ஆஃப் த வீக் அப்படின்னு சொல்லி வச்சு இது நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணி பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் என்ன பண்ணுறீங்கன்னா ஹாம்ஸ்ட்ரிங்கை ஸ்பெசிஃபை பண்ணி பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 2 வீக்ஸ்க்கு வந்துட்டு ஹாம்ஸ்ட்ரிங்கை ஸ்பெசிஃபை பண்ணி பண்ணுங்கள். சரி, எம்ஃபசைஸ் பண்ணி பண்ணுங்கள். ஸ்பெசிஃபை கிடையாது, எம்ஃபசைஸ் பண்ணி பண்ணுங்கள். இல்லைனா வந்துட்டு அந்த எக்ஸசைஸ்லாம் வந்துட்டு முதல்ல வச்சு பண்ணுங்கள். ஸோ இதே பிரச்சனை வந்து இதில் ஆம்டேயில் வந்துட்டு தெளிவாக தெரியும். நேற்று கூட அந்த டிஸ்கார்ட் மீட்டிங்கில் பேசியிருக்கும்போது சொன்னாங்க, பைசப் ஒர்க் அவுட் ட்ரைசப் ஒர்க் அவுட்னு இருக்குன்னா பைசப்புக்கு உள்ளதை என்ன பண்ணுவாங்கன்னா சேர்த்து வச்சுக்குவாங்க, சேர்த்து 3 எக்ஸசைஸ் முடிச்சுருவாங்க. ட்ரைசப்புக்கு உள்ளதை வந்து சேர்த்து வச்சு 3 எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா பைசப்ஸ் ஆப்வியஸ்லி வந்துட்டு எக்ஸாஸ்ட் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு பைசப் எக்ஸசைஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் பைசப் எக்ஸசைஸ் வரும்போது ஆப்வியஸ்லி பைசப்ஸ் வந்துட்டு எக்ஸாஸ்ட் ஆகும். ஸோ இதை அவாய்ட் பண்ண குட்டி ட்வீக் என்னென்னா பைசப்ஸ் எக்ஸசைஸ் முடிச்சு ஒரு பைசப்ஸ் எக்ஸசைஸ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ட்ரைசப்ஸ் எக்ஸசைஸ் முடிச்சுட்டு பைசப்ஸ் ட்ரைசப்ஸ் அப்படி வந்து கடைசியில் 4 ஆர்ம்ஸ் இதை முடிச்சோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 6 ஒர்க் அவுட் 7 ஒர்க் அவுட்டை முடிஞ்சிடும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போகும், ஃபட்டிக் ஆகாது. ஸோ 3 கீ பாயிண்டர் இருக்குது இப்போ நான் பேசுகிறது. ஒன்று ட்ரைனிங் பிளானோட டியூரேஷன், இன்னொன்று வந்துட்டு ரெப்ஸு, 3வது வந்துட்டு எக்ஸசைஸ் ஆர்டரை வந்துட்டு ஷஃபிள் பண்ணுறது. நீங்கள் அதே எக்ஸசைஸை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணால் ஒரே ரிசல்ட் தான் வரப்போகுது. எழுதி கொடுத்த எக்ஸசைஸில் முன்ன பின்ன நீங்கள் மாற்றி கொடுத்தாங்க ஒரே ரிசல்ட் தான் வரப்போகுது. எது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ அப்போ தான் வந்துட்டு இதுவும் உங்களுக்கு வந்துட்டு அதை பண்ணணும், நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். போர்டம் இருந்துச்சுன்னா, பிளாட்டூ இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு மாற்றுங்க. இதெல்லாம் பண்ண வேண்டியது யாருன்னா, இப்போ நீங்கள் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படி சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட கோச் வந்துட்டு இதெல்லாம் எழுதி கொடுக்கணும். அப்படி இந்த கோச் எழுதி கொடுக்குற கோச்சில் நீங்கள் ஓனாக தான் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அது பேர் என்ன சொல்கிறது, இந்த மஸ்ல் அண்ட் ஸ்ட்ரென்த்து, bodybuilding.com இது இல்லாமல் இப்போ பிஎஸ் டெட் லிஃப்ட்டு, அதுக்கப்புறம் ஹைப்பர்ட்ரோஃபி கோச் இவங்கெல்லாம் ஃப்ரீ ப்ரோக்ராமாக போடுவாங்க. அதெல்லாம் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்களாம் எடுத்து பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு அர்னால்டோட 12 வீக்ஸ் ஒர்க் அவுட்னு ஏதாவது ஒன்று இருக்கும், மஸ்ல் அண்ட் ஃபிட்னஸ் மேகசினில் வந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது அப்போ வந்தது, இப்போ அவுடேட்டடா, அந்த பிரச்சனைலாம் எதுக்கு? நீ பண்ணு. அந்த கோல்டன் ஏரா பீரியடில் அவங்க எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது வந்துட்டு இருந்துட்டு போகுது. நீ பண்ணு, தப்பாக இருந்தால் இருந்துட்டு போகுது. நீ இன்வெஸ்ட் பண்ண 2 மாதம் தானே, பண்ணு. அதேமாதிரி ஜெர்மன் வால்யூம் ட்ரைனிங் இருக்குது. ஜெர்மன் வால்யூம் ட்ரைனிங் எல்லாருக்கும் உள்ளது கிடையாது. ஆனால் அது எப்படிங்கிறது வந்து டெஸ்டோஸ்டெரான் நேஷனில் ஸ்ட்ரென்த் சென்சை போட்டிருப்பாரு. சார்லி பாலக்குன்னா லாஸ்ட் நேம் நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணதில்லை, பட் அவரோட பேர் ஸ்ட்ரென்த் சென்சை, மறைந்த திரு ஸ்ட்ரென்த் சென்சை. அவரோடதை வந்துட்டு எடுத்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு இது நம்ம இந்த தேதி இது பண்ணுறோம், இதெல்லாம் இருக்குது, அதனால தான் இதை பெஸ்ட்டு நினச்சி இப்போ இது பண்ணுறோம். அப்படிதான் எப்படி வந்துட்டு உங்களுக்கு கிரியேட்டின் சொல்லும்போது கிரியேட்டின் தான் உங்களுக்கு வாங்கணும் சொன்னால் கிரியேட்டின் வாங்குங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் மீதி இருக்க எல்லா சப்ளிமெண்ட்டும் என்னென்னு தெரிஞ்சுட்டு இதுதான் கிரியேட்டின் பெஸ்ட்டு அப்படிங்கிறத வாங்கணும்னு எப்படி நான் சொல்கிறேனோ அதேமாரி தான் ஒரு ஒர்க் அவுட்டு பண்ணுங்கள். ஆனால் இந்த ஒர்க் அவுட் நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு மற்ற எல்லா ஒர்க் அவுட்டையும் எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுட்டு எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் எல்லா ஒர்க் அவுட்டையும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அந்த ஷீட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே போதும். ஸோ எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுட்டு இதுலேருந்து இது பண்ணால் நல்லாயிருக்கும், அடுத்த 2 மாதத்துக்கு இது பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் இது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபேட் லாஸ் இல்லை இந்த டயட்டிங் அப்படிங்கிறது ஒரு லைஃப் ஸ்டைல். டயட்டிங் லைஃப் ஸ்டைலில் வந்துட்டு ஃபேட் லாஸ் ஒரு சில மாதம் வரும், அதுக்கப்புறம் லீன் பல்க் வந்து சில மாதம் வரும். யார் ஃபேட் லாஸே கடைசி வரைக்கும் பண்ண போகிறது கிடையாது, லீன் பல்க் சில கடைசி வரைக்கும் பண்ண போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த ஃபேட் லாஸ் பண்ணும்போது ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் இல்லை அதே ட்ரைனிங் ப்ரோக்ராம்க்கே நீங்கள் உங்களுக்கு போர் அடிக்கலாம் லீன் பல்க் பண்ணலாம். சரி, லீன் பல்க்னு வரும்போது சில அட்வான்டேஜ்லாம் என்னென்னா நீங்கள் கொஞ்சம் ஹெவியாக போகலாம். அதுக்கு நீங்கள் அதே ஒர்க் அவுட் எடுத்தாலும் சரி இல்லை வேறு ஸ்பிட் எடுத்தாலும் சரி, எனக்கு தெரிஞ்சு இதுதான் உங்களோட லேர்னிங் கர்வ். இந்த இடத்துல தான் நீங்கள் வந்துட்டு நிறையா ட்ரைனிங் ப்ரோக்ராம்லாம் வந்துட்டு பார்த்து விளையாட முடியும். ஸோ தாராளமாக எடுத்து பண்ணுங்கள். ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்துட்டு மஸ்ல் அண்ட் ஃபிட்னஸ்லேருந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டா அதை நீங்கள் வந்து டபுள் வெரிஃபை பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. அது ஆல்ரெடி எழுதி பப்ளிஷ் பண்ணது. ஸோ டேரெக்டாக நீங்கள் எடுத்து வந்துட்டு இது பண்ணுங்கள். நாங்களும் வந்துட்டு தேடிக்கிட்டு தான் இருக்கோம் வேறு எங்கேயா ஃப்ரீ ப்ரோக்ராமாக கிடைக்காதுன்னு சொல்லிட்டு. ஃப்ரீ ப்ரோக்ராமும் கிடைக்கும்போது அதை சொல்கிறோம், அது எல்லாத்தையும் ஒரு இடத்துல காமனாக போட்டுக்கோங்க. இது டிஸ்கார்ட்லேயும் சரி இந்த ஃபேஸ்புக் குரூப்லேயும் வந்து ஃபீச்சர் போஸ்ட்டில் போட்டு வைக்கணும். பிடிச்ச கதை எடுத்து பண்ணுங்கள். 2 மாதம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். 2 மாதங்கிறது வந்துட்டு போயிடும். அப்படியே 3 மாதம் கூட சொல்லாமல் நிறைய நேரம் வந்துட்டு 8 வீக்ஸ் அந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் எதுக்குன்னா ஒரு அதான் ஃபஸ்ட் வீக் முடியும்போது நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு வீக் போயிடுச்சு, அதுக்குள்ளே இவ்வளோ நம்ம ப்ராக்ரஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் 8 வீக் டியூரேஷன் சொல்கிறது, லைக் 2 months. இவ்வளோ விஷயம் இருக்குது. இந்த சைக்காலஜிக்கல் கீ பாயிண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் ரிவ்யூ பண்ணுங்கள். உங்களுக்கு போர் அடிக்காமல் இருந்துச்சுன்னா அடுத்த ஒர்க் அவுட் போகாமல் இருக்கிற ஒர்க் அவுட்டையும் வந்து கொஞ்சம் ஆல்டர் பண்ணி பாருங்கள். ரிசல்ட் வந்துச்சுன்னா வச்சுக்கோங்க. அப்படியும் வரல அப்படின்னா வேறு ப்ரோக்ராம் போங்க.